எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார் என்பதையெல்லாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். ஆனாலும் நாங்கள் சொல்வது எங்கள் கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகையின் வயிற்றில், அதாவது ஆண் துணை இல்லாமல் ஒரு பிறந்த மகன், அவன் கர்ப்பத்திலே இருக்கின்ற போது அவருக்கு இயேசு என்று பெயர் சூட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர் சொன்னபடியே நான் மரிப்பேன், மூன்றாம் நாள் உயிரோடு வருவேன் என்கின்ற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியாய் ஆண்டவர் உயிரோடு இப்போதும் இந்த இடத்திலே ஜீவிக்கிறார், இந்த கிராமத்திலும் ஜீவிக்கிறார். என் அன்பானவர்களே, இதோ நான் புதிதாக இங்கு பேசவில்லை. இங்கே அநேகமாய் எனக்கு உறவினர்கள், நண்பர்கள், மாமா, மச்சான் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கிறீங்க. ஆனாலும் அப்போ அந்த கிராமத்திற்கு வருகிற போது அப்போது அதிகமாக இயேசுவை அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் இயேசுவை ஓரளவு எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இங்கு சொல்வதற்கு காரணம், அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு சுகத்தை தருவார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார் என்பதை அறியாத மக்களும் அறிந்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இங்கே சொல்ல வந்திருக்கிறோம். என் அன்பானவர்களே, வேதத்திலே அருமையான சில அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த அற்புதத்திலே ஒரு நிகழ்ச்சியாய் இந்த இடத்திலே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிற போது அந்த கிராமத்திலே அங்கே ஒரு குளம் இருந்தது. என்கின்ற ஒரு குளம் இருந்தது. இப்படியா கிராமத்திலே கிராமங்கள் தூரமாக குளங்கள் இருப்பது வழக்கம். அங்கே ஆடு மாடுகள் எல்லாரும் தண்ணீர் காட்டுகின்ற ஒரு சூழலை அந்த கிராமங்களிலே எல்லா கிராமங்களிலும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே போல அந்த கிராமத்திலும் அப்படிப்பட்ட ஒரு குளம் இருந்தது. ஆனால் அந்த குளத்தின் அருகிலே சப்பானிகளும், குருடர்களும், முடவர்களும், நோயாளிகளும் அநேகரும் அந்த குளத்தின் அருகிலே படுத்திருந்தார்கள். என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனுடைய அங்கே அனுப்பப்படுகிற தூதர்கள் அந்த குளத்திலே வந்து அந்த தண்ணீரை கலங்குகிற போது அந்த குளத்திலே அவர்கள் யார் முதலாக அந்த இடத்திலே அந்த குளத்திலே விழுகிறார்களோ அவர்கள் சுகம் அடைவார்கள் என்று அந்த வேதவசனம் சொல்கிறது. அப்படியாய் அவர்கள் அநேகர் அந்த இடத்திலே அவர்கள் அந்த இடத்திலே அந்த சுகத்தை பெற்றார்கள். ஆனால் அந்த இடத்திலே 38 வருடம், அதாவது 38 வருடம் ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் என்று சொல்லப்படுகிறது, 60-70 என்று சொல்லப்படுகிறது. அவன் 38 ஆண்டுகள் காலமாக அந்த குளக்கரையிலே படுக்கையாய் படுத்துக் கொண்டிருந்தான். ஆனாலும் அவனை யாரும் என்னவென்று கேட்கவில்லை, அவனை கொண்டு செல்லவும் இல்லை. ஆனால் அவர்கள் உற்றார் உறவினர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் யாரும் அந்த குளத்தை தூதர்கள், தேவ தூதர்கள் வந்து கலங்குகின்ற போது அவனை கொண்டு செல்ல யாரும் இல்லை. ஆனாலும் அவன் அந்த இடத்திலே படுக்கையாய் படுத்துக் கொண்டிருந்தான். என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து அவனிடத்திலே அவன் கேட்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே போய் நீ சுகம் அடைகிறாயா என்று கேட்டார். அப்பொழுது அவன் ஒரு இயேசு என்று அவன் அறியாதபடினாலே அவன் சொல்கிறான், ஐயா, என்னை யாரும் கொண்டு சென்று அந்த தண்ணீர் குளத்திலே என்னை விடவில்லை, நான் சுகம் அடையவில்லை என்று அவன் சொன்னான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே மீண்டும் கேட்டார், நீ சுகம் அடைகிறாயா என்று கேட்டார். ஆமாம் என்றான். அவனை ஆண்டவர் சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னார். என் அன்பானவர்களே, வார்த்தை ஒன்றுதான், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடை என்று சொன்னார். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். என் அன்பானவர்களே, அவன் நடந்து சென்றான். ஆனால் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அவன் அறியவில்லை, அவன் தெரியவில்லை. அவனை சார்ந்த உற்றார் உறவினர்கள் அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் நீ எப்படி இப்படி குணமடைந்தாய் என்று கேட்டார்கள். ஆனாலும் அவன் சொல்லுவது எனக்கு யாரும் தெரியல, ஆனால் என்னை ஒருவர் படுக்கை எடுத்து நடை என்று சொன்னார், நான் நடந்து வந்தேன் என்று சொன்னார். அப்படியாய் தேவாலயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது இவர்தான் என்னை சுகமாக்கினார் என்று சொன்னார்கள். என் அன்பானவர்களே, இந்த கிராமத்திலே ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். அன்பார்களே, அந்த தெருவிலே இருக்கிற ஆண்டவர்
கமல் என்கின்ற அவருடைய மனைவி ரொம்ப மோசமான நிலை படுக்கையாக இருந்தார்கள். அவர்களை நாங்கள் இதை இருக்கிற இமானுவேல் திருச்சபையின் தலைமை தாளத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த சபைக்கு தான் வந்திருந்தாங்க. அங்க வந்திருக்கும் போது சபையிலே அவங்களுக்கு நினைவு கிடையாது. அவங்களுக்கு எந்த விதமான உணர்வே இல்லாத படுக்கையா இருந்தார்கள். மரித்து போய்விடுவார்கள். டாக்டர்கள் ஜிஎஸ்எல் எல்லாம் மறுத்து போய்விடுவாங்க. அவர் அவ்வளவுதான் செத்துருவாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லோரும் ஒன்றாய் கூடி எப்போ இரவும் பகலமாக அந்த சகோதரிக்கு ஜெபித்தார்கள். அவள் குணமடைந்த அந்த மகள் குணமடைந்தால் இப்போ உயிரோடு தான் இருக்கிறார். ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஜபத்தினாலும் வேதத்தினாலும் அந்த எல்லாவற்றிலும் அது அற்புதமான காரியங்கள் நடைபெறுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு சுகம் அளிக்கவும் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பாரங்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கணம் உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்கிறார், இதோ நான் வாசற்படியில் வந்து உன் கதவுகளை தட்டுவேன். நீர் கதவை திறக்குமையானால் நான் உள்ளே பிரவேசித்து உன்னோடு போதனை பண்ணுவேன் என்று சொல்கிறார். என் அன்பானவர்களே, உங்கள் இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு ஜீவனோடு இருக்கிற அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எல்லா விதமான நன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்வார் என்பதை இந்த மாலை நேரத்திலே உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வந்திருக்கிறோம். என் அன்பானவர்களே, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களை தொடுகிறார், உங்களோடு நடக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மையான காரியங்களும் உங்கள் இல்லங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நடக்கும் என்பதை உங்களுக்கு இந்த நிலையிலே அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரை நேசிங்கள், ஆண்டவரை விசுவாசிங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென்.